Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்க அப்படினா ஆல்ரெடி டெல் ரிஃபர்பிஷ்டு பிசில நம்ம i5 6th gen போட்டுறோம். சோ நம்ம கொடுக்கிறது வந்து ரிஃபர்பிஷ்டு கிடையாதுங்க, ரினியூடு. ஏன் கேட்டிங்க அப்படினா ரிஃபர்பிஷ்டு அப்படின்றது நம்ம லோக்கல்ல செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி கடைக்காரங்களா ரிஃபர்ஸ் பண்ணி விக்கிறது. சோ ரினியூடு அப்படின்றது பாத்தீங்க அப்படினா ஒரு பிராண்டே டேக் ஓவர் பண்ணி ஒரு ஏஜென்சி மூலமா பல்கா சப்ளை பண்றது தான் ரினியூடு. இது அந்த செக்மெண்ட் தான். ரெண்டாவது இது பிராண்ட் நியூக்கும் இந்த ரினியூடுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சேம் பிராண்டில் வர மாதிரியே 3 years வாரண்டி வந்துடும். பிராண்டில் உங்களுக்கு ஆன்சைட் வாரண்டியும் கிடைக்கும், இல்லை ரிட்டர்ன் டு பெஞ்ச் கிடைக்கும், ஸ்பேர் வாரண்டி. ரெண்டாவது ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக போட்ட நம்ம i5 6th gen பிசி வீடியோக்கே பார்த்தீங்கன்னா 15,990 ப்ரைஸிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர்லாம் 500-1000 அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய 15,990 ரூபாய் அப்படின்றது ஸோ வெறும் பிசி மட்டும் கிடையாதுங்க. பிசியில் ஓப்பன் பண்ணி தேவையான பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் ஏற்றிடுவாங்க. ரெண்டாவது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்துடும். ஏன்னா 15,990 ரூபாய்க்கு இன்க்ளூடிங் 18% ஜிஎஸ்டி இன்வாய்ஸ். ஏன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ரிஃபர்பிஷ்டு பிசின்னு போனீங்கன்னா சும்மா பேப்பரில் பேனால் எழுதி கொடுப்பாங்க, இங்கே அப்படி கிடையாது, ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்துடும். ரெண்டாவது இன்க்ளூடிங் டெலிவரி ஃபுல் பேக்கிங்கோட எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்றது எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அந்த செக்மெண்ட்டில் நம்ம கொண்டு வரக்கூடிய ரெண்டாவது மாடல் ஒரு டெல் சர்வர், டெல் ப்ரெசிஷியன் டவர் 3420 மாடலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலோட ஜியான் ப்ராசர். ஸோ நீங்கள் விண்டோஸ் சர்வர் ஓஎஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் டிஃபால்ட்டாக நம்ம விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ் ஸ்கீம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிட்டு பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 2 3.0 போட்டு 2 2.0 போட்டு 4 போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஜியான் ப்ராசரில் உங்களுக்கு E3 வெர்ஷன் 5 மாடல் இன்டிகிரேட்டட் கிராஃபிக்ஸ் வராது. ஸோ அதனால் கிராஃபிக்ஸ் கார்டில் இந்த மாதிரி தான் நம்ம அவுட் எடுக்கணும். ஒரு டிவிஐ போட்டு ஒரு டிஸ்பிளே போட்டுருக்கு. கஸ்டமருக்கு ஒரு டிஸ்பிளே போட்டுக்கான அடாப்டரும் உள்ள ஃப்ரீயாக வச்சு விட்ருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே டிஸ்பிளே போட்டுக்கான மானிட்டர் இருக்காது. ஸோ HDMI கேபிள் நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது அடாப்டர், இந்த அடாப்டர் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ஸோ பொருள் விற்கிறது எங்கள் கான்செப்ட் கிடையாதுங்க, அந்த பொருளை உங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறது எங்களோட கான்செப்ட். ஸோ அதனால தான் ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் நம்மளோட ப்ரைஸிங் எப்பயுமே ஜென்யூனாக இருக்கும், சர்வீஸும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பேக் சைடில் 4 USB 3.0 போர்ட்ஸ் இருக்குது, 2 USB 3.0, டோட்டலில் 4 8 10 USB போர்ட்ஸ் வந்துடுது. ஒரு ஜிகாபைட் லேண்ட் போட்டு நீங்கள் 2 மானிட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிவி போட்டு ஒரு டிஸ்பிளே போட்டு இருக்குது. டிஸ்பிளே போட்டு உங்களுக்கு டேட்டா இருந்தால் டிஸ்பிளே போட்டு கனெக்ட் பண்ணிக்கிங்க, இல்லைனாலும் ஒரு கன்வெர்ட்டர் உள்ள ஃப்ரீயாக வச்சு விட்ருவாங்க. ஸோ இது இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஃப்ரெஷ் கண்டிஷன், அந்த ரினியூ பண்ணதுக்கான ஃப்ரெஷ் கண்டிஷன் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ப்ராசர் இன்டெலோட ஜியான் ப்ராசர்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் இன்டெலோட ஜியான் ப்ராசருக்கு வந்து விண்டோஸ் 11 என்டர்பிரைசஸ் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். விண்டோஸ் சர்வர் 2022 இந்த மாதிரி வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம கன்சூமர் செக்மெண்ட்டுக்கு நம்ம இசேவை மையம் பில்லிங் சாஃப்ட்வேர் யூசேஜ்க்குலாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ப்ரோ தான் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ அதனால தான் விண்டோஸ் 11 ப்ரோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கஸ்டமருக்கு விண்டோஸ் 11 ப்ரோ இதோட ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் ஜியான் E3 வெர்ஷன் 5 சீரியஸு. ஸோ இதில் டிஃபால்ட்டாக DDR4 16GB ரேம் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட இதில் வந்து உங்களுக்கு 4 ரேம் ஸ்லாட் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா இப்போ தான் ஓப்பன் பண்ணி டெஸ்டிங் எல்லாத்தையும் முடிச்சோம். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த பொருளும் விற்க மாட்டோம். ஸோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்பராக 3 years வாரண்டி வந்துடும். சப்போஸ் கிராஃபிக்ஸ் கார்டில் கம்ப்ளைண்ட்டாக கிராஃபிக்ஸ் கார்டை மட்டும் நம்ம தனியாக சென்னை சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிச்சிக்கலாம். SMPS கம்ப்ளைண்ட்டாக SMPS மட்டும் சென்னை சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பிச்சிக்கலாம். இதில் வரக்கூடிய SMPS பார்த்தீங்க அப்படின்னா 80+ ப்ரௌன் சர்டிஃபைடு SMPS வருது. ஸோ EVMோட 512GB SSD. ஸோ ரேம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 ரேம் ஸ்லாட் வந்துடுதுங்க உள்ள. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 4 ரேம் ஸ்லாட் இருக்குது. டிஃபால்ட்டாக 8GB 8GB 16GB 2 ரேம் ஸ்லாட்டில் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 4 ரேம் ஸ்லாட் வந்துடுது. ஸோ 2 8GB போட்டிருக்காங்க. ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா இன்னும் 2 8GB நீங்கள் போட்டு 32GB ரேமை தாராளமாக ஆக்கிக்கலாம். DDR4 ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் 16GB ரேமு. விண்டோஸ் 11 ப்ரோக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ் ஸ்கீம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தான் அனுப்பிச்சு விட்றாங்க. இது போக கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் என்னென்ன ஏற்றுவோம், MS ஆஃபீஸில் 2019 ஃப்ரீ வெர்ஷனு, ஃபோட்டோஷாப்பில் CS6, VLC, விண்ட்ரேரு, கூகுள் குரோமு, ஏர் கம்ப்யூட்டர், ஃப்ளாஷ் பிளேயர், எனிடெஸ்க், இந்த மாதிரி பேஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றி அனுப்பிச்சு விட்றாங்க. கஸ்டமர் ஆன் பண்ணணும் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த இன்டெல் ஜியான் ப்ராசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டெல்ல i7 7th ஜென்ரேஷனில் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நார்மலாக இந்த சர்வர் ப்ராசர்லாம் என்ன ஹைலைட்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் காலையில் 8 மணிக்கு ஆன் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் யூஸ் பண்ணாலும் இந்த ப்ராசஸரில் கொஞ்சம் கூட லேக் இருக்காது. அதான் இதோட ஹைலைட்டு.
இது உங்களுக்கு 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட வந்துடும். சர்வீஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏஜென்ட்ஸ் தான் சேம். அதில் ஏற்கனவே நம்ம அந்த i5 6th gen போடுறோம் பாருங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு பாக்ஸ் பேக்கிங்கில் தான் வரும். மே 2025 பேக்கிங் டேட்டு. எம்ஆர்பி 34,500 ரூபாய். ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் சென்னையிலே 30 கேட்டாக சர்வீஸ் சென்டர் இருக்குது. இதோட ஸ்பெக்கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஸோ இதில் ஓஎஸ்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம ஓஎஸ் ஏற்றியே தான் அனுப்பிச்சு விடுவாங்க. இதோட என்ஆர்இன் ஃபோட்டோ கூட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ப்ரைஸிங் 20,990 ரூபாய், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி. கஸ்டமர் ஆன் பண்ணணும், யூஸ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் வேணுன்றவங்க தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. மானிட்டரும் 3 இயர்ஸ் வாரண்டியில் 3,400 மானிட்டர் இருக்கு. கீபோர்டு மவுஸும் 3 இயர்ஸ் வாரண்டியில் 800 ரூபாய் தான். டெல் கீபோர்டு மவுஸே 800 ரூபாய்க்குலாம் இருக்கு. ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்டும் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிசி பில்டு, லேப்டாப்பு எல்லாமே, பிரிண்டர்ஸ் A to Z எக்கச்சக்கமான ஐடி ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இந்த பிசி பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் வந்திருக்கு. வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இது வெப்சைட்ல இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது லிமிடெட் எடிஷன் மாடல். இப்போ ஒரு காலேஜ் ஆர்டருக்காக ஒரு 20 பீஸ் 30 பீஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதில் அவங்களுக்கு போக மீதி இருக்கிறத நம்ம ஆஃபர்ஸ் போடுறோம். முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி மாடல். ஸோ இது வந்து இன்டெல் Xeon ப்ராசரோட வருது. 16 GB ரேமோட Windows 11 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம். கம்ப்ளீட் 3 இயர்ஸ் வாரண்டி. எஸ்எஸ்டியில் வாரண்டி கம்ப்ளைண்ட் ஆச்சா சென்னைக்கு அமிச்சலாம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். ரேம் கம்ப்ளைண்ட் ஆச்சா சென்னைக்கு அமிச்சலாம் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். கிராஃபிக்ஸ் கார்டு கம்ப்ளைண்ட் ஆச்சா சென்னைக்கு அமிச்சலாம் ரீசல்ட் வந்துடும். எஸ்எம்பிஎஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சா 3 இயர்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் வந்துடும். ஸோ போர்டு கம்ப்ளைண்ட் ஆச்சா அப்படியே பீஸை நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா போதும், போர்டையும் மாற்றி அனுப்பிச்சிடும். இல்லை புது பீஸையே எடுத்து இந்த எஸ்எஸ்டி ரேம்லத்துக்கு அதில் மாட்டி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ 3 இயர்ஸ் வாரண்டின்றது ப்ராப்பராக வந்துடும். ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் வந்துடும். வெறும் 20,990 ரூபா. வெறும் லிமிடெட் எடிஷன் மாடல் தான். வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி டக்குனு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.